ஹலோ வியூவர், வெல்கம் டு டெக் வித் விக்கி. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன். ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்னை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த லேர்ன் சைடுக்கு வாரத்துக்கு வந்து நீங்கள் learn.microsoft.com ஸோ இந்த யூஆரில் தான் டைப் பண்ணுவீங்க வந்து. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூஆரில் போட்டுருன்னு வந்து. ஸோ இந்த யூஆர்லுக்கு வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் லேர்ன் என்ற சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன டெக்னாலஜி மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ் தேவையோ அந்த டெக்னாலஜியை வந்து ஃப்ரீயாக நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் வந்து. ஓகே, ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும் வந்து. ஸோ நான் இங்கே போயிட்டு சைன்இன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சைன்இன் பண்ணக்குள்ளே வந்து இமெயில் கேட்குது. ஸோ நான் என்னோடய இமெயில் ஐடியை கொடுக்குறேன்னு வந்து. சரி, நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லிச்சால் நான் இதில் வந்து இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்குறேன் வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். டிஸ்பிளே நேம் உங்களோட ப்ராப்பரான நேமை கொடுங்க. ஓகே, ஸோ நான் கொடுக்குறேன் ப்ராப்பர் நேம். ஓகே, ஸோ நான் வந்து என் பேரையும் அதோடு சேர்த்து அப்பாவோட பேரையும் கொடுக்குறது. ஸோ டிஸ்பிளே நேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டாக்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் எந்த இமெயிலோ உங்களோட இமெயிலை கொடுங்க. அதே போல் நீங்கள் இருக்கிற கண்ட்ரியை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் கண்ட்ரி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேவ். சாரி, அக்ரி பண்ணலை. ஓகே, ரைட், சேவ். ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு எப்படி பிளான்ஸ், அதே போல் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, உங்களுக்கு எப்படி தேவை, இதில் பார்த்தீங்கன்னா சொல்லுது வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். சரிதானே, ஆல் செட். இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து நீங்கள் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணிடலும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிடலும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், போயிட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ப்ரொஃபைல் ஆல் செட் அண்டு வருது. ஸோ இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களோட நேம் காட்டுது, ப்ரொஃபைல் காட்டுது. ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து. ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்கும். என்றால் இது நாங்கள் இப்போ தான் பில்ட் பண்ண ஒரு ப்ரொஃபைல். ஸோ இங்கே பார்த்தா நம்ம லெவல் 1ல் இருக்கிறோம். 0 எங்களுக்கு இன்னுமே நாங்கள் எதுவுமே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு எப்படி வாருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட இந்த கார்னரில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இதே பேஜுக்கு தான் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ரொஃபைல் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏதாவது எங்களுக்கு பிளான்ஸோ ட்ரைனிங்ஸோ எதுவுமே இப்போ இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இதில் போயிட்டு டைப் பண்ணுறேன் வந்து ஏஐன்னு சொல்லி கொடுக்குறேன் வந்து. ஸோ ஏஐ ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து நான் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் சிம்பிளாக வந்து சொல்லுவேன் வந்து சாட்பாட் பற்றி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாட்பாட், ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணுவோம். நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சாட்பாட் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் இவ்வளவோ இருக்கும் வந்து இதில் வந்து. சரிதானே, ரைட். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளையிலும் வந்து. ஸோ இது இவ்வளவு பேஜஸ் இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இது ஒரு சம்மரி ஒன்று சொல்லுது வந்து ஏஐயில் சம்மரியை பற்றி சொல்லும் வந்து. ஸோ இதில் பார்த்தோம்னா ஓகே, ஸோ டீம்ஸில் நாங்கள் சாட்பாட் க்ரியேட் பண்ணுறது. அப்போ பார்த்தோம்னா பேசிக் ஏஐ சாட்பாட் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் யூஸ் பண்ணால் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுது வந்து. ஓகே, ஸோ பார்த்தோம்னால் சிம்பிளாகவே இந்த ஆர்டிக்கல் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன, அதே போல் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணி என்ன ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இதில் இருக்கும் வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது வந்து. ஓகே, ஸோ நான் இப்போ லேர்ன் சைடுக்கு திருப்பி லேர்னே கிளிக் பண்ணுறேன் வந்து. ஸோ லேர்ன் வந்துட்டு ஸோ இந்த லேர்னில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டெக்னாலஜிஸை பற்றியும் இருக்கும் வந்து. எக்ஸாம்பிள் நாங்கள் இன்னொரு லீடிங் டாபிக் வந்து கோபைலட் அப்படின்னு சொல்லுவோம் வந்து. ஸோ கோபைலட்டை பற்றி நாங்கள் லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கோபைலட்டை பற்றி ஒவ்வொன்றும் லேர்ன் பண்ணி பார்க்கலாம் வந்து. ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் வந்து. சரிதானே, ஓகே. ஸோ பார்த்தோம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் கோபைலட். ஸோ நீங்கள் கோபைலட்டை பற்றி லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டாக போயிட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஜென்ரேட்டிவ் ஏஐயை கொடுப்போம். ஓகே, ஸோ பார்த்தோம்னா எங்களோட பாயிண்ட்ஸ் வந்து 0ல் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த டாப்பிக்கை வந்து லேர்ன் பண்ண போகிறோம் 11 யூனிட்ஸ். எங்களுக்கு இது படிக்கிறதுக்கு வந்து டோட்டலி வந்து 59 மினிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுது வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் இங்கே அட் ஆகிட்டு. ஸோ இன்ட்ரடக்ஷன்
அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வந்து இந்த இன்ட்ராக்ஷனை ரீட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லி சொன்னால் என்ன, இந்த மாதிரி லேர்ன் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன். ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்ன் ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணினால்தான் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது செய்யலாம் வந்து. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் சேலஞ்சஸ் செய்கிறது, ஃப்ரீ வவுச்சர்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறோம், அதே போல் எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸாமை வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறது, ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.